கர்த்தாவே உமது செய்கைகளினால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர், உம்முடைய கரத்தின் கிரியைகளினால் நான் ஆனந்த சத்தமிடுவேன் அப்படின்னு சொல்றாரே. ஏன் அப்படின்னா, தாவீதை கர்த்தர் தெரிந்து கொண்ட விதம். எல்லாரும் ஆமென் என்று சொல்லுவோம். தாவீதை கர்த்தர் தெரிந்து கொண்ட விதம் அப்படின்னு சொல்லலாம், அல்லது தாவீதை கர்த்தர் படைத்த விதம், அல்லது தாவீதை கர்த்தர் படைத்ததனுடைய நோக்கம். தாயின் கருவிலே தேவன் தாவீதை எந்த நோக்கத்திற்காக தெரிந்து கொண்டார் என்பதை நினைத்துதான் தாவீது சொல்றாரு, உம்முடைய கரத்தின் கிரியைகளினால் நீங்க என்ன செஞ்சீங்க, மகிழ்ச்சி ஆக்குனீங்க. அத தாவீதை நினைச்ச இந்த இடத்துல சொல்றாரு, உம்முடைய செய்கைகளை நான் தியானிக்கும் போது, உம்முடைய கரத்தின் கிரிகளை நான் தியானிக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஏன்னா எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையா, என்ன போய் இப்படி தெரிந்தெடுத்திருக்கிறீங்களே அப்படிங்கிறதை நினைத்துதான் தாவீது இதை சொல்றார். ஏன்னா தாவீது மட்டும்தான், அல்லது தாவீது மட்டும் சொல்லா, நான் ஏற்கனவே ஒரு பிரசங்கத்தை உங்களுக்கு பண்ணி இருக்கிறேன். எப்படி என்று சொன்னால், தாவீது ராஜா யாருக்கு அடையாளம், இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம். ஆமென் என்று சொல்லுவோம். அதாவது யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று சொல்லி, இயேசு கிறிஸ்து ராஜாவாகத்தான் பிறந்தார். அதே போலதான் ராஜாக்களிலே தாவீது மட்டும்தான் பிறந்த பொழுதே எப்படி இருந்தாரு,